ஹாய் மக்களே, ஒரு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் வாழ்க்கை தத்துவம் தான். நம்ம பல பேர் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் பல அவமானமும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த தத்துவத்தை பார்க்கலாம். This video sponsored by BuyMode Shopping app. இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தேவைப்படுறவங்க இந்த ஆப் லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும். ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். விட்டு கூடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கூடுங்கள், தவறுகள் குறையும். மனவிட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. வாழ்க்கை தரும் பாடம் எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரியதாக இருக்காது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. சிந்தனை செய், கோவப்படாதே. வாழ்வில் ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட போதும். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை அதிகரித்து வைத்து நம்பிக்கை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உனது வேலையின் கவனம் செலுத்து. சில சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது பேச தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை, இந்த நொடி கூட நிரந்தரமல்ல. வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும். நீ முயற்சித்தால் மட்டுமே. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஒரு இதயத்தை மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவே வெறுக்கவோ முடிவதில்லையெனில் அதுதான் உண்மையான அன்பு. கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். நிகழ்காலத்தை வாழுங்கள். மகிழ்ச்சியுடன் மன அமைதியும் தானாக வரும். எவ்வளோ இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீரால், சில புன்னகையால். உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது பூவனம். ரசித்து வாழ்வோம். வாழ்க்கையின் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. ஒருவருக்கான எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுங்கள், உன் புன்னகையை ஒன்றும் தவிர. நீ நீயாக இல்லாத வரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும். எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவன் நல்ல செயல்களை எதையும் செய்ய முடியாது. எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால்